ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாட்டுக்கோழி தான் வாங்கிட்டு வந்தார். நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மஞ்சத்தூள் போட்டு ஃபஸ்ட்டு 2 டைம் கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கிறாரு. இப்போ மசாலா ரெடியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மசாலா. குழந்தைய வீட்டில் நேற்றுக்கு போன வாரம் கிடா வெட்டினாங்க. அதனால் அவங்க மசாலா கொஞ்சம் கொடுத்து விட்டாங்க. அந்த மசாலா தான் இன்றைக்கி போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா புது மசாலாங்கும்போது மிளகாத்தூள் மல்லித்தூளெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகாத்தூளுங்கும்போது நமக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி குழம்பு இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் மசாலாலாம் வதக்கி அரைச்சிட்டேன். இன்றைக்கி வந்து செக்கில் அரைக்க முடியல, காற்றுல அதனால் எல்லாம் மண்ணாயிருன்னு சொல்லிவிட்டு மிக்சியில் தான் போட்டேன். மேக்ஸிமம் செக்கில் தான் அரைப்பேன். இன்றைக்கி மிக்சிலேயே போட்டேன், வேறு வழி இல்லை. ஏன்னா அரைச்சினா எல்லாம் குப்பெல்லாம் மசாலாவில் தான் கிடக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு கல்லுப்பு. இப்போ செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய், பார்த்திங்களா, செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய். இப்போ நல்லெண்ணெய் போட்டு நம்ம எல்லா பக்கம் படுற மாதிரி மசாலாவை நல்லா கலக்கிக்கலாம். பாருங்கள், எல்லா பக்கம் கலக்கியாச்சு. இப்போ இந்த மசாலா வந்து கறி மசாலா உப்பு நல்லெண்ணெய் இப்போ 4 சேர்ந்து கலக்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸி கழுவுன தண்ணி கொஞ்சமாக நல்லாவே சேர்த்திக்கலாம். இதுக்கு வேணுங்கிற தண்ணியை வச்சு நம்ம அடுப்பில் எடுத்து வச்சு நல்லா வேகட்டுன்னு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு மோந்து குடிச்சோம்னா சளி நல்லாயிருக்கும், நெஞ்சு சளி நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ மசாலாலாம் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ தூக்கி அடுப்பில் வைக்க வேண்டியதுதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கையில் இருக்கட்டும். ஒரே கையில் தான் செஞ்சிட்ருக்கேன், அதனால் சத்தமெல்லாம் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நாட்டுக்கோழி குழம்பு கூட்டி வச்சாச்சு. இன்னும் அதை கொதிக்கிற வேலையை தான் பார்க்கணும். யாருக்கு நாட்டுக்கோழி குழம்பு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாட்டுக்கோழி குழம்பு ரெடியாக போகுது. ஓகே, பாய்.